குரேக்கோ, அவசரப்படாத. அவன் சொன்னது சரிதான். கண்டிப்பா குரோமி உன்னை மன்னிச்சிருவா. இங்க இனி என்னால இருக்க முடியாது. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன என்ன நடக்குதுங்க? அது நேத்து விஷயம். அத பத்தி கவலைப்படாத. என்னோட சகோதரிய தேடுறோங்கிற உண்மையை அத மாத்திடாது. எல்லாம் சரிதான். ஆனா ரொமீனா எங்கன்னு தான் தெரியல. நீ அத வரைஞ்ச? ஆமா, இத பார்த்தா மிஸ் குரேமி மாதிரி இல்லையே இந்த காலத்து பசங்கலாம். என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. என்னோட வாலை எரிச்சிருப்ப. ரொம்ப அதிகமா ஹாட் சாஸ் போட்டியோ? அண்ணி அண்ணி, அது மிஸ் குரேமி. உனக்கு என்ன வேணும் பாக்கு? இத நீ பார்த்தே ஆகணும். அது என்னோட அக்காவா என்ன? கொஞ்ச நேரமாவே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் கோவம் நீ உன்னோட சகோதரி படத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் வரையலாமே. கண்டிப்பா. ஆனா அவன் உன்னோட சகோதரி போட்டோவை உன்னோட போன்ல பார்த்ததே இல்லையா? அவன் ஹாட் சாஸால இப்ப நடந்த விஷயத்த கூட நடக்கிறதுக்கு முன்னாடியே வரைஞ்சிட்டான். அப்ப நீ சொல்ல வரது கோவனி வரையறது எதிர்காலத்தை பார்த்தா? கண்டிப்பா அவன் வரைஞ்சதை வச்சு உன்னோட சகோதரி இருக்க இடத்த தெரிஞ்சுக்கலாம். கொலிமோ, இந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி சீனரி இந்த உலகத்திலேயே ஒரே நகரத்துல தான் இருக்கு. அது டோக்கியோ. அப்புறம் இப்ப நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. தீய சக்தியால என்ன தோக்கடிக்க முடியாது. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஆனா இப்போ நான் நினைச்சத கடைசியா முடிக்க போறேன். என்ன? குரோமி, ரோமினா, எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்ச? என் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கலான்னு நீ நினைச்சிருந்தா அது தப்பு. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இப்போ இத பத்தி பேசிக்கலாம். இவனுங்களை வறுத்து எடுத்துடு. பறஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நான் நல்ல பொண்ணா இருக்க போறதுல பிசாசுங்களா? ரிவலோவலிவா ரிவரிவா வா. பாக்க செம்ம கூலா இருக்கு ரோமினா. இது முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. தொடரும்.